வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பண்ணிடுவோம். சாரி பிரியதர்ஷினி. பிரியா வர்ஷினி. சரி நீ பேசுங்க. இட்ஸ் மீ. கைஸ், ஒரு நைட்டுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வரும் அப்படின்ற மாதிரி சத்தியமா எதிர்பார்க்கல. ஒரு ஷோல ஜட்ஜஸ் கண்டஸ்டன்ட் வச்சு செஞ்சு பார்த்திருப்போம். ஆனா ஒரு கண்டஸ்டன்ட் ஒட்டுமொத்த ஜட்ஜஸையும் பாத்தீங்கன்னா வச்சு செய்யும் செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஜி மரியாதை புரியுங்க பேசிட்டு இருக்காங்க, அதை இறக்கியாது. இது என்னங்க மரியாதை இல்லாம என்னங்க வம்பு கேட்கணும்னே பேசுறீங்க? எனக்கு இதை பார்க்கும்போது ஆரி ராஜு இவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள வந்து கொஞ்சம் மரியாதையை சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க, மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுவும் ராஜு எப்பா பாவம் பண்ணி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. கிளின்னு சும்மா கிழிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த காமன் மேன் ஷோ உண்மையிலே ரொம்ப டஃப்பான ஷோ. யாருக்கு தெரியுமா? ஜட்ஜஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சொல்ல தோணுது. இன்னைக்கான எபிசோட்ல டோட்டலா 10 பேரை கூப்பிட்டாங்க. அந்த 10 பேர்ல 3 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சோ பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கான எபிசோட் 5 கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கான எபிசோட்ல நான் சொன்ன மாதிரி 3 பேரை செலக்ட் பண்ணாங்க. ஆனா இந்த செலக்ட் ஆனவங்க கூட இன்ட்ரஸ்டிங்கா ஏதாவது பண்ணாங்களான்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்டிங்கா எதுவும் பண்ணல. ஆனா செலக்டே ஆகாம ஒரு பீஸ் வெளிய அனுப்புனாங்க. அந்த பீஸ் எவ்வளவு கண்டென்ட் தேவையோ அவ்வளவு கண்டென்ட் கொடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே இன்னைக்கான எபிசோட்ல ஒரு முறுக்கு புளிர அக்கால இருந்து ஆரம்பிச்சாங்க. அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா முறுக்கி நல்லா புளிஞ்சாங்க, ஜட்ஜஸ்க்கு பயங்கரமா ஐஸ் வச்சாங்க. ஆக்சுவலா உண்மையிலே சொல்லணும்னா அவங்கள செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு ஃபீல் இருக்கும், சார் ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் இவங்க கிட்ட இருந்து வருது அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. என்னன்னா ஒரு மாதிரி சிரிச்சா மாதிரியே பேசுனாங்க. ஆனா அவங்க பேசுறதுல லைட்டா கொஞ்சம் மெச்சூரிட்டி தெரியற மாதிரி இருந்தது. அதனால அவங்கள வந்து செலக்ட் பண்ணாங்க. ஓகே இவங்க வந்து ஓரளவுக்கு பொட்டன்ஷியலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து குவாலிஃபை பண்ணாங்க. 3 ஜட்ஜஸும் ஒரு மனதா அவங்கள வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனா இதுக்கு அப்புறம் தான் முக்கியமான ஆள் உள்ள வந்தாங்க. ஆக்சுவலா 2 பேர் உள்ள வந்தாங்க. ஒருத்தவங்க ரெட் கலர் கோட் போட்டவங்க, இன்னொருத்தவங்க நைட்டி போட்டவங்க. சோ இந்த நைட்டி போட்டு வந்தாங்களே இவங்க தான் இன்னைக்கான கண்டென்ட். கோட் போட்டு வந்தவங்க வந்தாங்க, பெருசா ஒண்ணும் பேசல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த நைட்டி போட்டு வந்தவங்க வரும்போது ஜட்ஜஸ் என்ன கேக்குறாங்கன்னா, என்னங்க நைட்டியோட வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஏன் இந்த நைட்டிக்கு என்ன பிரச்சனை, நைட்டிக்கு இதெல்லாம் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஏங்க நைட்டி பிரச்சனை இல்லைங்க, நைட்டி இந்த மாதிரி இடத்துக்கு வரீங்களே இந்த மாதிரி போட்டு வரலாமா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. நான் இப்படி தாங்க இருப்பேன், நான் எப்படி இருக்கணும் அப்படியே வரேன், இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா அங்க இருந்து பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. ஆரி சார் உங்களோட ஒபினியன் நான் வேலிடேட் பண்றேன், அது உண்மை கிடையாது. ஆரி கேக்குறாரு, இந்த மாதிரி நைட்டி ஓகே நீங்க காலேஜ் போறீங்களா, காலேஜ் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நைட்டியை போட்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, பாஸ் ஆரி ப்ரோ அது உங்களோட ஒப்பீனியனை உங்ககிட்டே வச்சுக்கோங்க, அது என்கிட்ட எதுவும் திணிக்காதீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நான் போட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போட்டு வராங்க. சோ இந்த இடத்துல மாயா புரிய வைக்கிறாங்க, ஏமா நைட்டி பிரச்சனை இல்லமா, அந்த நைட்டி போட்டு வந்ததுக்கு நீ ஒரு காரணம் ஒன்று சொல்றல அதுதான் பிரச்சனை. என்ன மேட்டர்னா இவங்க நைட்டியை போட்டுட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்பவும் எப்படி இருப்பனோ அதே மாதிரி வரேன், அதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இவங்க பக்கத்துல ஒரு பீஸ் வந்ததுல அந்த பீஸ் உண்மையை போட்டு கொடுத்துருச்சு. இந்த மாதிரி வந்து இவங்க வெளியே என்கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க, நீங்களாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, நான் மட்டும் நைட்டியோட இருக்கேன், எனக்கு என்னமோ கான்ஃபிடன்ஸே கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வெளியே உளறிட்டு இருக்காங்க. வெளியே உளறிட்டு அதே பீஸை கூட்டு வந்து பக்கத்துல நிக்க வச்சுன்னு உண்மையை போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு கொடுத்துட்டு அக்கா வந்து பாத்தீங்கன்னா வசமா மாட்டிக்கினாங்க. என்னங்க இப்பதான் எங்க கிட்ட வந்து இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நான் எப்படி இருப்பனோ அப்படியே வரேன், நீங்க அப்புறம் என்ன அவங்க கிட்ட என்ன புலம்பி இருக்கீங்க, சோ அப்ப நீங்க வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இந்த மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி மாயா கேள்வி கேட்டோன்னே, ஏங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஐடியா இல்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா பதட்டமா வராங்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அட்டென்ஷன் சீக்கிங் தான் பண்ணாங்க. மாயா கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. தெலுங்குல இதே மாதிரி தான் ஒருத்தவங்க வந்தாங்க, வந்து இது மாதிரி பெரிய கான்ட்ரோவர்சியா மாத்தினாங்க, அந்த ஃபார்முலாவை நீங்களும் யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா தெலுங்கு பிக் பாஸ் காமன் மேன் ஷோல இதே மாதிரி தான் ஒருத்தவங்க நைட்டியை போட்டு வந்து பயங்கரமா கான்ட்ரோவர்சி ஆச்சு. சோ அந்த ஃபார்மேட்டை அப்படியே எடுத்து இவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. கேட்டா நான் அந்த ஷோ பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கே பார்க்கும்போது தெரியுது இவங்க பக்காவா பார்த்துட்டு பிளான் பண்ணி அப்படிதான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனா சும்மா வந்து உருட்டிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவுல ராஜுவை போட்டு பொளந்தாங்க பாருங்க, நான்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படி பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. நான் மிரண்டேன், என்ன ராஜு பாய் உங்க மரியாதை என்ன இப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலா என்ன மேட்டர்னா போன எபிசோட்லயே சொல்லியிருந்தேன், மாயா வந்து கொஞ்சம் ஜட்ஜ் மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க, அப்பப்ப டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ராஜு என்ன பண்ணாரு இன்னைக்கான எபிசோட்ல, மாயா நான் வந்து ஆங்கரா இருக்கேன் நீங்க ஜட்ஜா வந்துருங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்வாப் பண்ணாரு. ஏன்டா ஸ்வாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பாரு. ஏன்னா ஆங்கரா உட்கார்ந்த பாவத்துக்கு வந்தவங்க நைட்டி போட்டு வந்தாங்களா அவங்க அந்த மனுஷனை மதிக்கவே இல்லைங்க. ஜட்ஜஸ் கூட ஓரளவுக்கு மதிச்சாங்க, மாயாவை கூட மதிச்சாங்க. ஆனா அந்த மனுஷனை மதிக்கவே இல்லை. அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ராஜு பாய்ங்க டைட்டில் வின்னருங்க, எவனாவனா இருந்துட்டு போ, என்கிட்ட வச்சுட்டீங்க அப்படி பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அவங்க வந்து என் பேரை கரெக்டா சொல்லுங்க, பிரியவர்ஷினி கரெக்டா சொல்லுங்கன்னு அதாவது பேரை முதல்ல கரெக்டா சொல்ல கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ராஜுவை மிரட்டுறாங்க. அவ்வளவு கேமரா முன்னாடி மிரட்டுறாங்க. அப்புறம் மாயா தான் பாத்தீங்கன்னா ராஜு பாயை காப்பாத்தி விடுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே ஒரு கண்டஸ்டன்ட் மொத்த பெரிய ரவுண்ட் கட்டி அடிக்கிறாங்க. என்கிட்ட எல்லாம் வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பண்ணிடுவோம். சாரி பிரியதர்ஷினி.
பிரியா வர்ஷினி. சார் நீ பேசுங்க. It's media, social media. ஆமா சாரி Learn மேடம். bro, social பிரியதர்ஷினி media. சாரி பிரியதர்ஷினி. பிக் பாஸ்க்கு சரியான கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள சரியான கண்டஸ்டன்டா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எஸ் சரியான கண்டஸ்டன்ட் தான். அட்டென்ஷன் சீக்கிங்க்கு வந்து இந்த அளவுக்கு ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எஃபர்ட் போடுறாங்கன்னா அப்ப அந்த ஷோக்குள்ள இருக்கிற 100 கேமராவும் அவங்கள பாக்குறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுவாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அந்த வீட்ல இருக்க எல்லாம் பைத்தியம் முடிச்சு வெளியே போயிடுவாங்க. இந்த ஒரு பீஸை மட்டும் உள்ள போட்டாங்க, பைத்தியம் முடிச்சு வெளியே போயிடுவாங்க. ஆக்சுவலா அவங்க கொண்டு வந்த ஐடியா எல்லாம் ஓகே தான், நைட்டி போட்டு வந்தது எல்லாமே ஓகே தான். ஆனா அவங்க அதை மட்டும் பண்ணல, அது கூடவே இன்னொன்னு பண்ணாங்க, ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சாங்க. ரொம்ப ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சாங்க. யாரையுமே மதிக்காம ஒரு ஆட்டிடியூட். அது கூட பரவாயில்ல, அப்படி மதிக்காம இருந்தா கூட செலக்ட் பண்ணி போட்டுருவாங்க. ஏன்னா அதுதான் இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோவே. சோ நீங்க மதிக்க கூடாது, மதிக்கலனா தான் ஃபர்ஸ்ட் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பிளானிங் இல்ல. ஏன் நைட்டி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு கரெக்டான ஒரு கான்செப்ட் இல்லாம மாத்தி மாத்தி பேசி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது ராஜுக்கு கொலகாண்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மாயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டா சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க உங்க Dressல எந்த பிரச்சனை இல்ல, உங்களுக்கு நைட்டி உண்மையிலே அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி கடைசி, அதாவது நீங்க வெளியே போலாம் அப்படின்னு டைரக்டா சொல்லாம இந்த மாதிரி பொலைட்டா சொல்றாங்க. அதெல்லாம் நைட்டிலாம் அழகா தான் இருக்கு, பட் நீங்க நைட்டி ஏன் போட்டு வந்தீங்கன்னு சொல்ற காரணம் தான் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா இல்ல உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா டைரக்டா சொல்லுங்க. ராஜு உடனே பக்கத்துல சொல்றாப்ல, ஏங்க அது டைரக்டா சொல்ல முடியாம தான் மழுப்புறாங்க. ஆக்சுவலா அவ்வளவுதான், உங்களுக்கு முடிஞ்சு போச்சு கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கடைசியில செருப்பு தூக்கி சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி அடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியே போவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வெளியே போனாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஆனா கொஞ்சம் சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஜட்ஜஸ்க்கு எல்லாருக்கும் பயங்கரமா ஒரு அள்ள கிளப்பிட்டு போயிட்டாங்க. என்னடா எங்க இருந்து புடிச்சிட்டு வரீங்க இவங்கள அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இதுல இந்த பிக் பாஸ் காமன் மேன் டீம் இருக்குல்ல, அந்த டீம் வந்து பயங்கரமா விளையாடி இருக்காங்க. இவங்க நைட்டி போட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பயே பாத்தீங்கன்னா அந்த டீம் என்ன சொல்லிருக்கலாம், நீங்க நைட்டி எல்லாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஆஃப் பண்ணி உட்கார வச்சிருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி நீங்க ஏதோ போட்டு போங்க, நான் இந்த பக்கம் அமுச்சு விட்டுட்டு இந்த பக்கம் ஜட்ஜஸ் வச்சு பொளக்க வச்சுட்டு பயங்கரமான ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி விட்டாங்க. கார்ப்பரேட் எப்படிலாம் வேலை செய்யுது பாத்தியா பையா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ அவங்களுக்கு தேவை கண்டென்ட். ஜட்ஜஸ் அதிகப்பட்டா என்ன, கண்டஸ்டன்ட்ஸ் அதிகப்பட்டா என்ன, எனக்கு கண்டென்ட் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி பக்காவா வேலையை பார்த்து விட்டாங்க. சோ இதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு மதுரைக்காரரு. அந்த பயபுலைய பார்க்கும்போது நம்மளுக்கே பாவமா இருந்துச்சு. ஜட்ஜஸ் வந்து எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, நீங்க யாருன்னு தெரியல, வெளியே போங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகேங்க நான் போயிடுறேங்க, விட்டு கொடுப்பீங்களா, நீங்க விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னா அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. நம்மளுக்கே பார்க்கும்போது டே பாவண்டா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி. 3-2-1 எக்ஸ்ட்ரா ஆர்டெக்ஸ். இது ஒரு ஸ்கில்னு யார் சொன்னது? இது முதல்ல ஒரு ஸ்கில்லா? இது ஒரு ஸ்கில்ல தான் நானும் பாக்குறேன். ஏன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா யாரும் பண்ண மாட்டாங்க இதை. உண்மையிலே ரொம்ப நேர்மையா ரொம்ப ஆனஸ்டா இருந்தாப்ல. சோ அதை பார்க்கும்போது சில கேரக்டர்கள் நம்மளுக்கே பார்க்கும்போது சே என்னடா இவ்வளவு உண்மையா இருக்காங்க, பாசிட்டிவா இருக்காங்க, இவங்க எல்லாம் தூக்கி உள்ள போடலாமா அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி தான் அந்த பீஸை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேராவது உள்ள இருக்கணுங்க. அதாவது எல்லாருமே டாக்ஸிக்கான ஆளுங்களா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அதாவது கிட்டத்தட்ட பிக் பாஸ் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஒருத்தர் 2 பேராவது இந்த கருணையை காமிக்கிறது இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சுட்டு செத்து போயிடுவானுங்க. ஸோ அப்படிப்பட்ட வீட்டில் இந்த மாதிரி பீஸுங்கெல்லாம் எடுத்து போடுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனையும் செலக்ட் பண்ணாங்க, ஆனா ரொம்ப அலக்கழிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவரும் தலைகீழ நடக்கிறாரு, அவரும் பார்த்தீங்கன்னா தலைகீழ ரிவர்ஸ்லேயே நடக்கிறாரு, ரிவர்ஸ்லேயே படிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணி கடைசியில் அந்த பீஸை வந்து செலக்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 பேர் வந்தாங்க. அவங்க ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. வந்த வேகத்திலே பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் வந்தாங்க, 2 ட்வின்ஸ் ஒரு பையன். அதுல அந்த கேசவ அந்த பையன் பேரு எப்பா டே என்னடா கோளாரா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ட்வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாற்றான் படத்தில் ஒரு சூர்யா மாதிரி பார்த்தீங்கன்னா இடுப்புல கை வச்சுட்டு அப்படியே நின்னுட்டானுங்க. இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுறான். ஜட்ஜஸே பார்த்தீங்கன்னா ஏய் ஓய் அப்படின்றான், என்னடா நீனு என்னடா பேசுற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டுல போடுறாங்க. அதே மாதிரி அந்த 2 ட்வின்ஸையும் பார்த்தீங்கன்னா ஹோல்டுல போடுறாங்க. ஏன்னா இவனுங்க 3 பேரையும் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கானுங்க, நார்மல் பீப்புள் மாதிரி இல்ல. சோ இவனுங்களை ஹோல்டுல வைப்போம், நம்மளுக்கு தேவை என்னது நார்மல் பீப்புள் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னும் போது இவனுங்களை ஹோல்டுல வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டுல போட்டு விட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபைனலா ஒருத்தவங்க பல்கா வந்தாங்கல்ல, சோ அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டச்சிங்கா இருக்க மாதிரி இருந்தது. அதனால ஸ்டோரி வைஸ் பார்த்து அவங்கள வந்து செலக்ட் பண்ணாங்க. சோ ஏன்னா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி ஆளுங்களும் போய் சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. அதுல வந்து இன்ஸ்பயர் ஆகி கடைசியில் அவங்கள வந்து செலக்ட் பண்ணி விட்டாங்க. டோட்டலா 3 பேரை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட்ல வந்து செலக்ட் பண்ணாங்க. அந்த முறுக்கு போலி அக்கா, அதுக்கப்புறம் அந்த மதுரைக்காரரு, அப்புறம் கடைசியா வந்தாங்க அவங்க பேர் ஆஷான்னு நினைக்கிறேன். சோ அவங்க இவங்க 3 பேரையும் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி விட்டாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோல இவங்க செலக்ஷன் பண்ற ப்ராசஸ் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னதான். சோ 5 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 5 பேர்ல 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா மூளை இருக்கவங்களாவும், மிச்சம் 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா மூளை எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறவங்களாவும் இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட 5 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.